வணக்கம். நாம இன்னைக்கு ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவுல இருந்து 2வது ஆடியோ பதிவுக்குள்ள ரொம்ப ஆழமா போக போறோம். ஆமா, இதுல புத்தர், உபநிடதங்கள், அப்புறம் ஓஷோ இவங்களோட பார்வைகள் எப்படி ஒன்னோடு ஒன்னு இணையுதுன்னு பார்க்கலாம். குறிப்பா ஆசை, நம்பிக்கை, அன்பு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு அலசி ஆராயறது தான் நம்ம நோக்கம். சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா? கண்டிப்பா. ஓஷோவோட அழகு என்னன்னா, அவர் பழைய ஞானத்தை அப்படியே கொடுக்காம, நம்மளோட இன்றைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி சில சமயம் கொஞ்சம் புரட்சிகரமாவே விளக்குவாரு. ஆமா. அப்போ முதல் விஷயமே ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியுது. ம், புத்தர் சொல்றாரு, ஆசை தீராதது, அதை விட்டுடு. உபநிடதங்கள் என்ன சொல்லுதுன்னா, நல்லா அனுபவிச்சாதான் துறக்க முடியும். ஆனா ஓஷோ அனுபவிக்கவும் வேணாம், துறக்கவும் வேணாம், விழிச்சுக்கோன்னு சொல்றாரு. இது மூணும் ஒண்ணுக்கொண்ணு முரணா இல்லையா? இது பார்க்க முரணா இருந்தாலும், ஓஷோ பார்வையில இது ஒரு பயணத்தோட 3 அலகலகு கட்டங்கள். முதல்ல புத்தர் சொல்றத பாப்போமே. சரி. அவர் ஆசையோட சுபாவத்தை, அதோட நேச்சரை விளக்குறாரு. ஆசைங்கிறது ஒரு அடி இல்லாத பாத்திரம் மாதிரி. அடி இல்லாத பாத்திரமா? ஆமா, நீங்க அதுல எதை ஊத்துனாலும் நிரம்பவே நிரம்பாது. ஒரு பிச்சைக்காரனோட ஆசையும் நிரம்பாது, உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டரோட ஆசையும் நிரம்பாது. இதுதான் அடிப்படை. ஆசையோட இயல்பே அதுதான். ஓ, சரி, இது புரியுது. ஆசை எப்பவுமே ஒரு திருப்திய தராதுங்கிறது அதோட இயல்பு. அப்போ உபநிடதங்கள் சொல்றது, அந்த அடியில்லாத பாத்திரத்துல தண்ணி ஊட்டி பார்த்தாதான் அதுல ஓட்டை இருக்குன்னே தெரியும். அது மாதிரியா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் ஆசையை அனுபவிக்கிறதுனால வர்ற விளைவு, ரிசல்ட். நீங்களே அந்த பாத்திரத்துல தண்ணிய கொட்டி அது நிரம்பாம போறத பார்க்கும்போது தான், ஓ, இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு ஒரு புரிதலுக்கே வருவீங்க. இது ஒரு அனுபவ பாடம். ஆனா இங்கேதான் ஓஷோ வராரு. அவர் விழிச்சுக்கோன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், உபநிடதங்கள் சொல்ற அனுபவித்து துறவுக்கும் ஓஷோ சொல்ற விழிச்சுக்கோவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டுமே அனுபவம் வழியா வர்றது தானே? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கதான் ஓஷோ ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாரு. அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, சோயே சோயே போகா. சோயே சோயே போகா. ஆமா, அதாவது தூக்கத்திலேயே அனுபவிப்பது. நிறைய பேர் ஆசைகளை அனுபவிக்கிறாங்க, ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு மயக்க நிலையில அனுபவிக்கிறாங்க. ம். அவங்க அந்த அடியில்லாத பாத்திரத்துல தண்ணிய ஊத்திக்கிட்டே இருக்காங்க, ஆனா பாத்திரத்துல ஓட்டை இருக்கிறத அவங்க கவனிக்கிறதே இல்ல. அடுத்த தடவை இன்னும் வேகமா ஊத்துனா நிரம்பிடும்னு நினைக்கிறாங்க. ஆஹா. இந்த விழிப்புணர்வு இல்லாம அனுபவிக்கிறது, இது எனக்கு ஓஷோ அடிக்கடி சொல்ற அந்த முல்லா நஸ்ருதீன் கதைய ஞாபகப்படுத்துது. கரெக்ட், அதேதான். அந்த அடியில்லாத பாத்திரத்துல தண்ணி ஊத்துற கதை, அது எவ்ளோ சரியா இங்க பொருந்துது. அந்த கதையோட ஆழமே அதுதான். முல்லா கிணத்துல இருந்து ஒரு ஓட்ட பாத்திரத்துல தண்ணிய ஊத்திக்கிட்டே இருப்பாரு. அத பார்த்து பார்த்து பொறுமை இழந்து அவரோட சீடன், குருவே, என்ன பண்றீங்க, இது எப்பவுமே நிரம்பாது ம்பா. அப்போ முல்லா என்ன சொல்லுவாரு? அதுக்கு முல்லா சிரிச்சுக்கிட்டே, இந்த சின்ன விஷயத்துல உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் உன் வாழ்க்கை விஷயத்துல எங்க போச்சு? நீயும் பல ஜென்மமா உன் அடியில்லாத ஆசை பாத்திரத்தை நிரப்பத்தான ட்ரை பண்றன்னு கேப்பாரு. அதுதான் வித்தியாசம். அப்போ புத்தர் ஆசையோட இயல்பு சொல்றாரு, உபநிடதங்கள் அதோட விளைவு சொல்றது. ஓஷோ அதை தாண்டி போறதுக்கான ஒரு வழிமுறைய, ஒரு விதிய சொல்றாரு. அதுதான் விழிப்புணர்வு. ஆமா, சொல்லப்போனா ஓஷோ இன்னும் ஒருபடி மேல போய் உண்மையான வலிங்கிறது வறுமையோ நோயோ இல்லங்கிறாரு. அப்போ உண்மையான வலி எது? நமக்குள்ள பூக்காத பூவா, பாடப்படாத பாட்டா இருக்கிற நம்மளோட ஆற்றல் தான் உண்மையான வலிய தருதுங்கிறாரு. வெளியுலக பிரச்சனைகளை விட இந்த வெளிப்படுத்தப்படாத ஆற்றல் தான் நம்மள ரொம்ப வதைக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடுதான். புத்தர் பகுத்தறிவு, சுய சிந்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராரு. அவரு நம்பிக்கையை கட்டாயப்படுத்துறதே இல்ல. அப்படின்னா அவர் ஏன் சீடர்களை உருவாக்கணும்? ஏன் புத்தம், தம்மம், சங்கம், சரணம்னு சொல்லணும்? இதுக்கு ஓஷோ சொல்ற விளக்கம் ரொம்ப ஆழமானது. முதல்ல மத்த மதங்கள் நம்பிக்கையை எப்படி உருவாக்குதுன்னு பாருங்க. சொர்க்கம்னு ஒரு ஆசையையும் நரகம்னு ஒரு பயத்தையும் காட்டி நம்ப வைக்க முயற்சி பண்ணுது. ஆமா, நம்பினா ஸ்வர்க்கம், நம்பாட்டி நரகம்னு ஒரு வியாபாரம் மாதிரி. கரெக்ட். ஆனா புத்தர் அப்படி செய்யல. அவர் பகுத்தறிவின் வழியாவே உங்களை நம்பிக்கைக்கு கூட்டிட்டு போறாரு. அதெப்படி சாத்தியம்? அறிவை வச்சே அறிவை தாண்டற மாதிரியா? சரியா சொன்னீங்க. அறிவை கடந்து போக அறிவையே ஒரு வாகனமா பயன்படுத்துறது. ஓஷோ இத சரகத்தே அக்கல்னு சொல்றாரு. சரகத்தே அக்கல். அதாவது அறிவின் எல்லை. நீங்க உங்க பகுத்தறிவை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக சொல்லி புத்தர் உங்களை ஊக்குவிக்கிறாரு. கேள்வி கேளு, சந்தேகம் படு, எதையும் சும்மா நம்பாதன்னு சொல்றாரு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல பகுத்தறிவோட பயணம் முடிஞ்சிடுமே, அதுக்கப்புறம்? அதுதான் முக்கியமான இடம்.
நீங்க பகுத்தறிவோட உச்சத்துக்கு அதோட எல்லைக்கு போகும்போது உங்களுக்கு ஒண்ணு புரியும். என்னால இவ்ளோ தூரம் தான் சிந்திக்க முடியுது, ஆனா இதுக்கு அப்பாலையும் ஏதோ இருக்கு, அது என் அறிவுக்கு எட்டலன்னு. ஓஹோ! அந்த எல்லையில நின்னு நீங்க திகைக்கும்போது, அந்த அறிவோட இயலாமைய உணரும்போது, அங்கிருந்து தான் உண்மையான நம்பிக்கை, அதாவது சிரத்த பறக்குது. இது குருட்டு நம்பிக்கை இல்ல, இது நீங்க சம்பாரிச்ச நம்பிக்கை. ஆஹா! அப்போ நாத்திகத்த கூட அவர் தப்பா பார்க்கலன்னு ஓஷோ சொல்றாரே, அது உண்மையா? இதுதான் புத்தரோட புரட்சின்னே ஓஷோ சொல்றாரு. புத்தரை பொறுத்தவரைக்கும் நாத்திகம் ஆத்திகத்தை அடையிற ஏணியோட முதல் படி. ஏன்னா ரொம்ப வலுவா இல்லன்னு சொல்ல தெரிஞ்ச ஒருத்தனால தான் ஒரு நாள் முழு அர்ப்பணிப்போட ஆமுன்னு சொல்ல முடியும். சரி, சரி. அதனால தான் பகுத்தறிவோட பயணத்தை முழுசா முடிச்சு அதோட எல்லையை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புத்தர் தீட்சையே கொடுக்கறாரு. மத்தவங்கள இன்னும் கொஞ்சம் யோசி, இன்னும் கேள்வி கேளுன்னு சொல்லி அனுப்பிடுவார். புரியுது. இது ஒரு தகுதியோட அடிப்படையில கொடுக்கப்படுற தீட்சை. சரி, இந்த நிலைய அடைஞ்ச ஒருத்தரோட இயல்பு எப்படி இருக்கும்? அங்கதான் அன்பு வருது. ஆனா புத்தர் அந்த வார்த்தையை பயன்படுத்தாம அவேர், அதாவது பகையின்மைன்னு சொல்றாரு. அதோட புத்தரால ஏன் தனக்குன்னு ஒரு சத்குருவை கண்டுபிடிக்க முடியல? இது ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. முதல்ல சத்குரு விஷயத்த பாப்போம். உண்மையான குருக்கள் ரொம்ப அரிதானவங்கன்னு ஓஷோ சொல்றாரு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாரு. அமெரிக்காவுல ஒரு கடையில கண்ணுக்கு தெரியாத ஹேர்பின்னு ஒரு போர்டு வச்சு வித்தாங்களாம். கண்ணுக்கு தெரியாத ஹேர் பின்னா? ஆமா, இன்விசிபிள் ஹேர்பின்ஸ். வியாபாரம் அமோகமா நடந்துச்சான். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாததால வாங்கினவரு ஏமாந்துட்டேன்னு நிரூபிக்கவே முடியாது. போலி குருக்களோட நிலையும் இதுதான். ஆஹா, சம உதாரணம். இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒப்பீடு. அவங்க ஆன்மா சொர்க்கம்னு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி பேசுறதால அவங்கள பொய்யர்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்போ புத்தர் எப்படி போலி குருக்களை அடையாளம் கண்டாரு? புத்தர் குருட்டுத்தனமா நம்பவும் இல்ல, மறுக்கவும் இல்ல. அவர் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், 100% நேர்மையான பரிசோதனை. பரிசோதனையா? ஆமா, ஒரு குரு ஒரு நாளைக்கு ஒரு அரிசி மட்டும் சாப்பிட்டா ஞானம் கிடைக்கும்னு சொன்னாராம். புத்தர் அதை அப்படியே செஞ்சாரு. உடம்பு எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. ஆனா ஞானம் வரல. அந்த நேர்மையான முயற்சி மூலமாவே அந்த போதனையோட போலித்தனம் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆ, அவரால ஒரு வெளிப்புழுவு கிரவ கிடைக்க முடியல. அதனால அவருக்குள்ளேயே உண்மையை தேட ஆரம்பிச்சாரு. கரெக்ட். அந்த உள்முக தேடல்ல அவர் கண்டறிஞ்ச இயல்பு தான் அன்பு. ஆனா அவர் ஏன் அன்புங்கிற வார்த்தையை தவிர்த்தார்னா, ஏன்? ஏன்னா நம்ம பொதுவா அன்புன்னு பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப கலப்படமானது. ஓஷோ பார்வையில நம்ம அன்புங்கிறது வெறுப்போட மறுபக்கம், அவ்வளவுதான். அது ஒரு மனநிலை, ஒரு செயல், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆமா, இன்னைக்கு நேசிக்கிறவங்க நாளைக்கு வெறுக்கிறாங்க. அதேதான். அதனால புத்தர் ஒரு டாக்டர் மாதிரி நோயை சரி பண்றதுல கவனம் செலுத்துறாரு. இங்க நோய்ங்கிறது பகை, வைரம். உங்க மனசுல இருந்து பகை, பொறாம, கோபம் இது எல்லாத்தையும் முழுசா நீக்கிட்டா மிச்சம் என்ன இருக்கும்? எதுவும் இருக்காது. இல்லனா எது இருக்கணுமோ அது இயல்பா இருக்கும். சரியா சொன்னீங்க. அங்க மிஞ்சி இருக்கிறது தான் உண்மையான அன்பு. அது நீங்க செய்யற ஒரு செயல் இல்ல, அது உங்க இயல்பாவே மாறிடும். ஒரு டூயிங் இல்லாம ஒரு பீயிங்கா மாறிடும். அதனால தான் அவர் பகையின்மையை வளர்த்துக்க சொல்றாரு. இது எனக்கு புத்தர் வாழ்க்கையில நடந்த அந்த ரொம்ப சக்தி வாய்ந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துது. ஒருத்தர் அவர் முகத்துல துப்புனாரே. ஆமா, மிக சரியான உதாரணம். ஒருத்தர் புத்தரோட முகத்துல கோபமா துப்பிட்டாரு. புத்தர் ரொம்ப அமைதியா அதை துடைச்சுக்கிட்டு அந்த ஆளை பார்த்து வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டாரு. அப்பப்பா! இத பார்த்துட்டு இருந்த சீடர் ஆனந்தனுக்கு பயங்கர கோவம். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு கொந்தளிக்கிறாரு. அப்போ புத்தர் ஆனந்தன் கிட்ட சொன்னாரு, அன்பு செய்யறது என் இயல்பு. அது ஒரு பூவோட நறுமணம் மாதிரி. அது எதிரி நண்பன்னு பார்க்காம எல்லாருக்கும் அதோட வாசனையை கொடுக்கும். அவரோட செயலால என் இயல்பை மாத்த முடியாது. ஒரு செயலாக இல்லாம ஒருத்தருடைய இயல்பாவே மாறுறது, அதுதான் உச்சக்கட்ட நிலை. அதுக்கு எந்த நிபந்தனையும் இல்ல. அதுதான் புத்தர் சொல்ல வர்ற அவேர். பகையின்மை முழுமையடையும் போது அன்பு தானாவே மலரும். இந்த ஆழமான அலசல்ல இருந்து சில முக்கிய சிந்தனைகளை தொகுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆசைய ஒரு நாள் நிரப்ப முடியாத அடியில்லாத பாத்திரமா பார்த்தோம். வெறும் அனுபவம் மட்டும் பத்தாது, விழிப்புணர்வோட அனுபவிக்கிறது தான் மாற்றத்தை கொடுக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உண்மையான நம்பிக்கைங்கிறது குருட்டுத்தனமா வர்றதில்ல. அது பகுத்தறிவோட எல்லையை தொட்ட பிறகு அதோட இயலாமையை உணர்றதிலிருந்து பிறக்குதுங்கிறதையும் பார்த்தோம். கடைசியா, அன்புங்கிறது நாம செய்யற ஒரு செயல் இல்ல. நம்ம மனசுல இருந்து பகைய முழுசா நீக்கும்போது அது நம்ம இயல்பாவே மலருங்கிற புத்தரோட ஆழமான பார்வையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓஷோ இது மூணையும் தனித்தனியா பார்க்கல. புத்தர் பாதையை காட்டுறாரு, உபநிடதங்கள் பயணத்தோட ஒரு கட்டத்தை விவரிக்குது. ஓஷோ அந்த பாதையில நடக்கிறதுக்கு விழிப்புணர்வுங்கிற வழியை கொடுக்கறாரு. ஆமா,
எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்ச படிகள். சரி, இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை துளி. சொல்லுங்க. இந்த நீண்ட சொற்பொழிவோட கடைசியில ஒருத்தர் ஓஷோ கிட்ட கேக்குறாரு, நீங்க சொல்றது என் புத்திக்கு பொய்யா தெரியுது, ஆனா ஏனோ என்னால் இங்கிருந்து எழுந்திருச்சு போகவும் முடியல. ஏன் இப்படி நடக்குதுன்னு. அதுக்கு ஓஷோ ஒரு அற்புதமான பதில சொல்றாரு. ஏன்னா உன் அறிவு இன்னும் மறுத்துக்கிட்டு இருந்தாலும் உன் இதயம் உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அறிவு கொஞ்சம் மெதுவா தான் பின்தொடரும். இது நமக்குமே ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? ஆமா. உங்க வாழ்க்கையில உங்க பகுத்தறிவு ஒன்னை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உங்க உள்ளுணர்வு அல்லது இதயம் ஒரு உண்மையை உணர்ந்த தருணங்கள் உண்டா? சிந்திச்சு பாருங்க.